இனி இதெல்லாம் செல்லாது செல்லாது. அரசியலுக்கு 1000 அர்த்தங்கள் சொன்னாங்க. அப்போது உதாரணத்துக்கு கர்நாடகா மக்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்களா? இதை கேள்விக்குறியாகவே வச்சுருவோம். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காலங்காலமாக தண்ணீர் பிரச்சனையும் மொழி பிரச்சனையும் போயிட்டே தான் இருக்குது. முதல்ல தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போகிற வர பஸ்ஸெல்லாம் கொளுத்துனாங்க. ஏன் அதோட விட்டாங்களா? அதுக்கப்புறம் லாரி டிரைவர்லாம் அடித்து உடைச்சாங்க. இன்னும் இந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது அங்கே வாழற நம்ம தமிழ் மக்களை அடித்து துரத்துனாங்க. இதெல்லாம் உண்மையாகவே கர்நாடகா மக்கள் தான் பண்ணுறாங்களா, இல்லை அங்கே இருக்க அரசியல்வாதிகள் பண்ணுறாங்களா? பொதுப்படையாகவே அதை வச்சு ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறாங்க. என்னடான்னு கேட்டால் அதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க. இதை உதாரணமாக எடுத்துக்கிட்ட சில அரசியல்வாதிகள் காலங்காலமாக இதையே பின்பற்றிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் செல்லாது. கைப்பிடிக்கிற தூரத்தில் கல்வியும் விரல் நுனியில் சோஷியல் மீடியாவையும் வச்சுருக்க மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. சரி எது தவறுதுன்னு மக்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி தான் கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் பிரச்சனை வந்தப்போ சிம்பு ஒரு தடவை சோஷியல் மீடியா முன்னாடி டைரெக்டாக கர்நாடகா மக்களையே பார்த்து, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை குடிப்பீங்களா இல்லையா, நீங்கள் சொல்லுங்க தாயன்னு தான் கேட்குறேன். வர 11ஆம் தேதி புதன்கிழமை 3 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய தம்பியா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய அண்ணனா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய நண்பனா நினைக்கக்கூடிய அத்தனை கர்நாடகா மக்களும் நீங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்து ஒரு தமிழனுக்கு கொடுத்து நாங்கள் தண்ணி தருவோன்னு நீங்கள் போட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி காட்டுங்க. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, என்னை உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சி கொடுங்க. நான் உங்கள் கர்நாடகா அரசியல்வாதிகளை கேட்கல, கர்நாடகா மக்களை பார்த்து கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னார். எதுக்குங்க ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போயிட்டு தண்ணி கேட்கணும்? நான் கேட்குறேங்க, மனுஷனுங்க ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாரும் கர்நாடகாவில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணி இந்த இன்டர்வியூவை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த இன்டர்வியூவை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நிறைய கர்நாடகா மக்கள் தண்ணியும் கொடுத்தாங்க. அப்போ இங்கே பிரச்சனை கர்நாடகா மக்கள்கிட்ட இல்லை. நான் எந்த குறிப்பிட்ட கர்நாடகா அரசியல்வாதிகளையும் சொல்லலை. ஏன் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, காஷ்மீர், US, ஜப்பான்னு அதான் அரசியல்னு சொல்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொதுப்படையாக தான் சொல்கிறேன். இனிமே அதான் அரசியல்னு சொல்லாதீங்க. மக்களுக்கு புரியாதுன்னு லேசாக நினச்சிடாதீங்க. அது உங்கள் அரசியல் ஆணிவேரையே ஆட்டி வச்சிடும். புத்தகம் படிக்கிற நிறைய கர்நாடகா மக்களுக்கே தெரியும் கமல் சார் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். அவங்களே தமிழ் மூத்த மொழின்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் உங்கள் அரசியல். ஒத்துக்க தான் மாட்டீங்க. 10 Indian languages and how they came to be. இது கார்த்திக் வெங்கடேஷ்னு பெங்களூரில் இருக்க ஒரு ரைட்டர் எழுதின புக். ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா ஃப்ரம் த ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ் டு த ஃபால் ஆஃப் விஜயநகர். இது KA நீலகண்ட சாஸ்திரி அவங்க எழுதின புத்தகம். எபிகிராஃபியா கர்நாடிகா இது ஒரு கம்பைல்டு புக். இதை எழுதினவங்க BL ரைஸ். இவர் மைசூரை சார்ந்த ஒரு ரைட்டர். இந்த புக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிராமட்டிக்கல் தியரிஸ் இன் மலையாளம். இது KN எழுத்தச்சன் எழுதின புக்கு. லாஸ்ட்டாக ஒரு புக்கு பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா, GN தேவி எழுதின புக். இது 5 புக்குமே தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்னு உலகத்துக்கே புரிய வைக்கிறதுக்கான சான்றுகள். இன்னும் 50 புக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொன்னாலும் அதுதான் அரசியல்னு சொல்கிற அரசியல்வாதிகள்லாம் ஒத்துக்க போகிறது கிடையாது. போதும் சார், போதும், விட்டுருங்க. இனிமேலாச்சும் மொழி, மதம், சாதி வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணாதீங்க. பச்சை கிணறு பச்சையாக தான் இருக்கும், ஆனால் அது இப்போ தெளிவாயிருச்சு. மக்கள் வாழ்க்கையிலையோ இல்லை மக்கள் பேரை வச்சோ அரசியல் விளையாட்டு இங்கே விளையாடாதீங்க. அப்படி நடந்தால் ஸ்ரீலங்காவில் ராஜபக்சேக்கு நடந்த மாதிரி தான்.